மதிய பாருங்க, ஏதோ எங்க கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால தலைவாரி பூ வச்சிருக்கா பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க வளர்ப்ப அதுக்கு அலங்காரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த குவாலிஃபிகேஷன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைக்குமே, அதுக்கு தான் கேட்டேன். சார், இந்த விஷயத்தில் எனக்கு இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான் சார். அவரும் ஊரில் ஒரு ஸ்கூல் வாத்தியார் தான். என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகத்துலேயே நம்ம பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது டீச்சிங் தான். 4 பேருக்கு படிப்பு சொல்லித்தரதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் சார். 3 லட்ச ரூபா கொடுத்து விட்டுருக்காரு. ஆனா உங்க அம்மா வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களே, யார் அந்த துரை? எங்க சித்தப்பா. கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க குழந்தை துரைக்கு எத்தனை கடை இருக்கு? என்ன பாக்குறீங்க? எல்லாம் தெரியும். சம்பந்தி வீட்டு விவகாரங்களை தெரிஞ்சுக்காம இருக்க முடியாதுல்ல. சம்பந்தி, கேட்கறனேன்னு தப்பா நினைக்க கூடாது. 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க பாடா படுறீங்க. பாக்குற எனக்கே சங்கடமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரிசப்ஷன் செலவுக்கு அவங்க கொடுத்த பணத்தை ஏன் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க? நான் நம்ம 2 குடும்பத்தையும் பிரிச்சு பார்க்கல. எனக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கணும், உங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்கணும். அந்த அக்கறையில தான் கேட்டேன். இவ யாரா 3வது மனுஷி, இவகிட்ட எதுக்கு நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லம்மா. அதை பத்தி பேசினா நிறைய சங்கடமான விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் பொதுவா அதை பத்தி பேச நான் கொஞ்சம் தயங்குவேன். இல்ல சம்பந்தி, நம்ம மனக்குறைய யாருக்கிட்டையாவது கொட்டினா தானே பாரம் குறையும். நான்லாம் அப்படிதான், மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இது வரைக்கும் நான் பழகின வரைக்கும் உங்களை யாரும் தப்பு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நீங்களே ஒருத்தர் மேல ஏன் கோவமா இருக்கீங்கன்னு தான் புரியல. அவங்க அதை நிஜமான உதவியா செஞ்சிருந்தா நான் வாங்கியிருப்பேன். என்கிட்ட போட்டியா இல்ல இதெல்லாம் பண்றாங்க. புரியலையே சம்பந்தி, அது என்ன கணக்கு? போட்டி போடுறவங்க எதுக்கு பணம் தரணும்? நான் அவங்க தயவுல இல்லாம ஒதுங்கி என் பிள்ளைங்களோட நிம்மதியா இருக்கிறது அவருக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு. அதான் இந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. அதை சொல்லணும்னா பெரிய கதை. மதியோட அப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சொல்லணும். அப்படியா? அப்புறம் எங்க அப்பா ஒரு வைத்தியர், கூடவே ஜோசியமும் பாப்பாரு. எங்க அப்பா கூட மதியோட அப்பாக்கு நல்ல பழக்கம். அவர் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட கேட்காம செய்யவே மாட்டாரு. அப்படித்தான் ஒரு நாள் அவர் கல்யாணம் நின்னு போன விஷயமா எங்க அப்பாவை பார்க்க வந்தாரு. ஐயா. அடடே வாப்பா, எப்ப வந்த? நான் வேலை மேல இருந்ததுனால கவனிக்காம விட்டுட்டேன். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்பதான் வந்தேன். வேலை ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருப்பா உட்காரு. அம்மா சுந்தரே, குடிக்க கொஞ்சம் தண்ணி உண்டாமா. சொல்லுப்பா, எங்க போயிருந்த? ரொம்ப நாள் ஆளே காணா. இந்தாப்பா தண்ணி குடிக்கிறியா? வேண்டாங்க ஐயா. இந்தாமா உள்ள கொண்டு வச்சிரு. என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனை இருக்கிறப்ப தானே வைத்தியனையும் ஜோசியனையும் பார்க்க தோணும். 2மே நானா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. ஐயா, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. அதான் என் அத்தை மகளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எங்க அம்மா சொல்லி சொல்லி நானும் வசந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அது நடக்காது. ஏனா? அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஏன் திடீர்னு? உங்க அம்மா அந்த கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னு சொன்ன. இப்படி ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே. இல்லைங்க ஐயா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி
வசந்தா இப்பவும் அவங்க மருமக தான். என்ன கதிர் தம்பி இப்படி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. என் மாமா பொண்ணுக்கு என்னதான் பிடிக்கலையே தவிர என் அம்மாவுக்கு மருமகளா வரதுல எந்த தயக்கமும் இல்லை. அவ என் தம்பி துரைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. ஏன் அப்படி திடீர்னு? இவ்வளவு நாள் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பேசுறது தெரியாதா? ஒரு அரகுற மனசோட தான் இருந்திருக்கா. நான் அவளை விட படிப்பு கம்மிங்கிற ஒரு உறுத்தல் அவகிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதான் என்னை விட அதிகம் படிச்ச என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. ஓஹோ, ஆமா, உங்க மாமா மக அப்படி என்ன படிச்சிருக்கா? அவ 10வது, நான் தான் 8வதோட படிப்பை நிறுத்திட்டேனே. ஆனா என் தம்பி துரை BA படிச்சிருக்கான். ஆமா ஆமா, 10 விட 8 கம்மியா தான் தெரியுது. ஆனா அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சவனுடைய உழைப்பு தான் தம்பிய காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? விடுங்கய்யா, பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதுவும் சரிதான். இதுக்கு அம்மா எதுவும் சொல்லலையே. அவங்களுக்கு ஏதோ இந்த அளவுக்காவது தான் அண்ணன் மக ஒரு சமரசத்துக்கு வந்தாளேன்னு சந்தோஷம்தான். என் தம்பிக்கும் அப்படிதான். அதான் நானும் சரின்னு அவங்க கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிட்டேன். அட என்னப்பா, மூத்தவன் நீ இருக்கும்போது அவனுக்கு அவங்க எல்லாரோட விருப்பமும் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? அதுவும் இல்லாம எனக்கு முடிஞ்சுதான் அவனுக்கு பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே போயிடுச்சு. அதுக்காக நீ இப்படியே இருந்துட போறியா? அப்படி இல்லைங்கய்யா, அம்மா சொல்லி சொல்லி இதுதான் வாழ்க்கைன்னு இருந்துட்டேன். இது வரைக்கும் வேற எந்த பொண்ணு பத்தியும் மனசால கூட நினைச்சதில்ல. திரும்பவும் யார் கூட பிரியமா வாழ முடியும்னு என் மனசு சொல்லுதோ அப்பதான் கல்யாணம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் மனசுக்கு எல்லாம் அமோகமா நடக்கும். ஐயா, கல்யாணத்துக்குன்னு ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப அது இல்லைன்னு ஆயிடுச்சு. நானும் சின்ன வயசுலேருந்து மளிகை கடையில் வேலை பார்த்து பார்த்து நல்லா பழகிட்டேன். இப்போ ஒரு கடை விலைக்கு வருது, தொகை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. நானும் அப்படி இப்படி புரட்டி அதை வாங்கிடலான்னு பார்க்குறேன். கையில் ஒரு 12,000 ரூபாய் இருக்கு. கடையோட விலை 32,000ன்னு சொல்கிறாங்க. பாக்கிக்கு கடன் தான் வாங்கணும். அப்படி வாங்கினா சரி வருமா? என் பேருக்கு சொந்த தொழில் பண்ணலாமா? அதெல்லாம் கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அருமையா இருக்குப்பா. கண்ணை மூடிட்டு இறங்கலாம். நீ முதலாளி ஆகணும்னு உன் ஜாதகம் சொல்லுது. ஓஹோன்னு வருவ. ஆனா ஒண்ணு, கடைக்கு ஓம் பேரை வையே. இங்க பாரு, கதிர் ஸ்டோருங்கிறது 1க்கு 10 ஆகும். நல்லபடியா வரும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறேனோன்னு ஒரு பயம். நீங்க சொல்லிட்டா போதும், நம்பிக்கை தானா வந்துடும். என்ன பணம் புரட்டுறது தான் கொஞ்சம் முடிய பிதுங்க வைக்க போகுது. ஓ யோகத்துக்கு நீ கேட்காம பணம் வரும். தைரியமா இருங்க. வந்துடும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கை இருக்குயா, பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் பணம் வாங்க போறேன். என்ன வட்டி கொஞ்சம் அதிகமாக கேட்பாரு, அடைக்க கொஞ்சம் நாள் ஆகும். பரவாயில்லைங்கய்யா, உங்க வார்த்தை ஒன்னே போதும், நான் நல்லா வந்துடுவேன். சரி, கொஞ்சம் இருப்பா, நான் ஏதோ வந்துடுறேன். தம்பி, இந்தாப்பா, இந்த பணத்தை வச்சு உன் கடை வேலையை ஆரம்பி. ஐயா, என்னங்கய்யா இது? நீங்க போய் நான் பாத்துக்கிறேன்யா. நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்காமையே பணம் கைக்கு வரும்னு. நீ முதலாளி ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. இந்த அதை வாங்கிக்க. ஐயா இல்லைங்கய்யா, உங்க ஆசை இருந்தா போதும், பணம்லாம் வேண்டாம். என்னடா இவன் சொன்ன சோசியத்தை நிரூபிக்கிறதுக்காக இவனே பணம் தரான்னு நினைக்காத.
என்னை பார்க்க வர்ற எல்லார்கிட்டயுமா இப்படி பழக்கம் நம்பிக்கையும் வருது. இந்த அப்படி சொல்றேன், பிடிப்பா. இங்க பாரு, இது என் பொண்ணு சுந்தரி கல்யாணத்துக்காக வச்சிருக்கிற பணம். இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ற யோசனை இல்ல. அவளுக்கு விவாக நோக்கம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசம் ஆகும். அவளுக்கு கல்யாணம் வச்சா நானே இந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறேன். போதுமா? என்ன மசமச நின்றுட்டு இருக்க? இந்த பணத்தை அப்படி பரபரன்னு வேலைய ஆரம்பி போ. ஐயா, இது சாதாரண உதவி இல்லையா. என்ன நம்பி உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வேணும்னா அப்படி வச்சுக்க. நடராஜன் பொண்ணுக்கு கல்யாணம் நம்ம கையில தான் இருக்குன்னு நல்லா உழ, நிறைய சம்பாதி, அப்புறமா திரும்ப கொண்டாந்து கொடு. போதுமா? ஐயா, உங்க பொண்ணு கல்யாண விஷயமா இனிமே நீங்க கவலையப்பட வேண்டாம் ஐயா. அதுக்கு நான் பொறுப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வீட்டு பக்கமே வரல. அப்பா தான் 2-3 தடவை டவுனுக்கு போயிருந்தப்ப அவரை பார்த்துட்டு வந்திருக்காரு. கடை ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கடை தான் இன்னைக்கு ஊர் பூரா கதிர் சோர்ஸ்னு இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி, உங்க அப்பா தீர்க்க தரிசியா தான் இருந்திருக்காரு. எங்க அப்பாவுக்கு அவர் கடை ஆரம்பிச்சு நல்லா வந்ததுல அப்படி ஒரு பெருமை. யாராவது டவுனுக்கு போனா அவரை பத்தி விசாரிக்காம இருக்க மாட்டாரு. வேலை அதிகமா இருந்ததுனால அவரால் அப்பாவை வந்து பார்க்க முடியல. அவர் கடை வீடு இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு தெரியாததுனால தான் அப்பா தவறி போனப்ப கூட என்னால அவருக்கு சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? அப்பா தவறிட்டாரா? அட கஷ்ட காலமே. அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லாம நான் அனாதை ஆயிட்டேன். அடி ஆத்தே, அதெல்லாம் எப்படி தாங்குனீங்க? அப்புறம் எப்பதான் அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு? கடை வைக்க கொடுத்த பணம் வந்துச்சா இல்ல நீங்க தான் விரட்டி பிடிச்சு வாங்க வேண்டியதா போச்சா? சேச்சே, அந்த மாதிரியெல்லாம் இல்ல. அந்த பணத்தை கொடுக்கவும் அவங்க அம்மா பார்த்திருந்த ஒரு வசதியான வீட்டு பொண்ணோட ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கவும் அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதலா இருந்தது அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான். அன்னைக்கும் அப்படிதான். பக்கத்து வீட்டு அக்கா கூட நான் பேசிட்டு இருக்கும்போது கையில பணத்தோடையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தோடையும் வந்திருந்தாரு. ஐயா, யாரு? நான் தாங்க கதிர். ஐயா, யாருங்க நீங்க? என் பேர் கதிர். ஐயா இருக்காங்களா? தம்பி, உங்களுக்கு விவரமே தெரியாதா? ஐயா தவறி 5 மாசம் ஆச்சு. ஐயாவுக்கு நான் கொஞ்சம் பணம் தரணும். அதை கொடுத்துட்டு என் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நாள் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்தவருப்பா தூக்கத்திலே போயிட்டாரு. சிக்கல் சிரமம்னு இல்லாம நல்ல சாவு. என்ன பெத்த பொண்ண மறந்து தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அவர்தான் உலகம்னு இருந்த பொண்ண எந்த நம்பிக்கையில தனியா தவிக்க விட்டுட்டு போனாருன்னே தெரியல. பாவம் தனியா கிடந்து தவிச்சுக்கிட்டு கிடக்கு. இங்க பாருங்க, இப்ப நீங்க பணத்தை கொண்டாந்து தரேன்றீங்க, நின்னு கல்யாணம் பண்ண வேண்டியவர் கூட இல்ல. இந்த பொண்ணு எதிர்காலத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒரு நல்லது கெட்டது பார்க்க கூட யாரும் இல்லாம இருக்கா. என்ன பண்ண போகுதோ தெரியல.
அவங்க அப்பா தான் தெய்வமா இருந்து அவ வாழ்க்கையில ஒரு ஒளி ஏத்தி வைக்கணும். அவளுக்காக வேண்டிக்கிறத தவிர வேற வழி தெரியலப்பா. ஐயோக்கா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி வேதனைப்படுத்தணுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அக்கா, ஐயாவோட பொண்ணுகிட்ட கேளுங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நடராஜ் ஐயா தான் காரணம். அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. இல்ல தெய்வமாவே இருந்து உதவி பண்ணாரு. அவங்கள நான் நல்லா பாத்துக்குவேன். இது ஐயா மேல சத்தியம். அவங்கள கேட்டு சொல்லுங்கக்கா. என்ன சுந்தரி, தம்பி சொன்னதை கேட்டியா? அக்கா, அவர் என்ன பார்த்தது கூட இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி கல்யாணம்? எனக்கு உங்க சம்மதம் மட்டும் போதும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேணா இப்ப சொல்லுங்க. நான் இதை ஏதோ நன்றி கடனா நினைக்கல. யார் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுதோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அன்னைக்கு ஐயா கிட்ட நான் சொன்னேன். இப்போ இந்த நிமிஷம் நான் உங்க கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசு சொல்லுது. அதே மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லு சுந்தரி, அதான் தம்பி மனசுல உள்ளத பட்டு பட்டுன்னு கேட்டாரே.